என்றும் வாழ்ந்திடுவாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகின்றாய்? ஓ, சீக்கிரம் வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்து சென்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த செய்தியிலே தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு 4 வித்தியாசமான மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறதையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை மையமாக வைத்து நாம் தியானித்தோம். மறுபடியுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். தானியேல் தீர்க்கதரிசி இந்த காரியத்தை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நெபுகாத்து ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தை மகாதேவன் நெபுகாத்து ராஜாவுக்கு காண்பிக்கிறார். அதனுடைய விளக்கத்தை தானியேலுக்கு தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தை மையமாக வைத்து கடந்த நாட்களிலே 7ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்த்தோம். சமுத்திரத்திலிருந்து வித்தியாசமான ஒரு 4 மிருகங்கள் ஏறி வருகிறதையும் அதனுடைய விளக்கத்தையும் சுருக்கமாக நாம் பார்த்தோம். இதுடைய பின்னணிகளெல்லாம் வருகிற நாட்களிலே நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திற்கும் 8ஆம் அதிகாரத்துக்கும் சுமார் 2.5 அல்லது 3 வருடங்கள் இடைவெளி காணப்படுகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது பெல்சாட்சார் என்கிறதான ராஜாவுடைய முதல் வருடத்திலே ஆண்டவர் அந்த தரிசனத்தை தானியேலுக்கு கொடுக்கிறார். 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின் ராஜாவாகிய பெல்சாட்சர் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறு வேறு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இந்த தரிசனம் கிபி 555 தானியேல் பார்த்தார் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 2 தீர்க்க தரிசனத்திற்கும் சுமார் 2.5 அல்லது 3 வருடங்கள் இடைவெளி இருக்கிறது. இந்த 2 தீர்க்க தரிசனமும் ஒரே தீர்க்க தரிசனம்தான். ஆனால் இந்த 8ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தில் சில சம்பவங்கள் மாத்திரம் மாறி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 7ஆம் அதிகாரத்திலே 4 சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்திலும் சாம்ராஜ்யங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தானியேலுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. என்ன தரிசனம் என்று சொன்னால், 3வது வசனம் சொல்லுகிறது, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அது 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. கடந்த செய்தியிலே நான் உங்களிடத்தில் சொன்னேன், மேதியர்கள் பெர்சியர்கள் தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலை, அதுடைய மார்பு புயம், அதுடைய வயறு தொடை, அதுடைய கால், அதுடைய பாதம், அதுடைய விரல், இது 5 சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது. அதில் 2வது சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடியதான வெள்ளி மார்பும் புயமும் அது மேதியா பெர்சியா என்று சொல்லி பார்த்தோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு கரடியை குறித்து தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அது மேதியா பெர்சியா என்று சொல்லி பார்த்தோம். அந்த கரடியுடைய ஒரு கால் குறுகினது, சின்னதாக காணப்பட்டது.
அதனால் அந்த கரடி ஒரு பக்கம் சாய்ந்து நின்றது என்று சொல்லி பார்த்தோம். அதாவது இந்த இரண்டு சாம்ராஜ்யத்திலே ஒரு சாம்ராஜ்யம் வலுவாக காணப்படும் என்று இதிலே பொருள்படுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தோடு ஒப்பிட்டு நாம் இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது, இந்த ஆட்டுக்கடாவுடைய இரண்டு கொம்பில் ஒரு கொம்பு பெரிதாகவும் ஒரு கொம்பு சின்னதாகவும் காணப்படுகிறது. இந்த ரெண்டு தீர்க்க தரிசனத்தை ஒப்பிட்டு நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். இது மேதியாவை குறித்தும் பெர்சியாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மேதியா பெர்சியா ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய தெய்வம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். பாபிலோன் தேசத்திலே யூத ஜனங்கள் சுமார் 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருப்பார்கள். அதற்கு பின்பு அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் என்றும், அந்த நாட்களிலே கோரேஸ் என்கிறதான ஒரு மன்னன் மூலமாக அந்த கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரத்தின் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரமாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படியாக தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, இந்த பாபிலோனுடைய ஆட்சி முடிந்த உடனே மேதியர்களுடைய பெர்சியருடைய ஆட்சி ஆரம்பமாகிறது. வேத வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு அன்று 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த மேதியர்களும் பெர்சியர்களும் பாபிலோனை மேற்கொள்ளுகிறார்கள். முதல் சாம்ராஜ்யமாக இருந்த, அதாவது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த பொன், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிங்கம் என்கிறதான அந்த மிருகம், இது பாபிலோனை குறிக்கிறது. இந்த பாபிலோனுடைய ஆட்சி நிறைவுக்கு வந்தது அன்று ராத்திரியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பெல்சாத்சார் தன்னுடைய ராஜ்யம் பாரம் பண்ணினதான அந்த நாட்களிலே ஒரு பெரிய விருந்தை உருவாக்கி அங்கே எருசலேம் ஆலயத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்த பாத்திரங்களிலே மது அருந்து கொண்டிருந்தான் என்றும், அன்று ராத்திரியிலே ஒரு கைவிரல் வந்து சுவரிலே எழுதினதென்றும், அதனுடைய விளக்கத்தை தானியேல் சொன்னார் என்றும் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி அன்று ராத்திரியிலே இந்த பெல்சாத்சார் என்கிற ராஜா கொலை செய்யப்பட்டு, ஆண்டவராகிய தெய்வம் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக சுமார் ஏறக்குறைய ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் இந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கும் சுமார் 100 150 வருடங்கள் இடைவெளி வருகிறது. இந்த இடைவெளி காலத்திலே ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க, அன்று ராத்திரியிலே ராஜா கொலை செய்யப்படுகிறான். நாம் இங்கே வாசித்த வசனம் என்ன? அன்று, அதாவது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 27, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தர ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடியதான நதி அன்று ராத்திரியிலே வற்றி போனதாம். அதாவது எப்படி வற்றி போனதுன்னு சொன்னால், மேதிய பெர்சிய படை வந்து அன்று ராத்திரியிலே அந்த ஆற்றை வேறொரு பக்கமாக திருப்பி விட்டார்களாம். அப்படியாக அந்த ஆறு வற்றி போனது. அதன் வழியாக இந்த இரண்டு சாம்ராஜ்யமும் உள்ளே நுழைந்தது, அதனுடைய படை உள்ளே நுழைந்தது. அப்போது அந்த மெயின் வாசல்கள் எல்லாம் திறந்திருந்ததாம். எப்படி திறந்திருந்தது, எதற்காக திறக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால், இல்லைனா என்ன காரணம் என்று சொன்னால், அன்று ராத்திரியிலே எல்லா ஜனங்களும் குடித்து வெறித்திருந்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அதனால் அவர்கள் அந்த கதவை மூடவில்லை, கோட்டை வாசலை மூடவில்லை.
அப்படியாக இந்த மேதியர்களும் பெர்சியர்களும் உள்ள வாராங்க. உள்ள வந்து பாபிலோன் ராஜாவை கொலை செய்கிறாங்க. அன்று ராத்திரியிலே மேதியர்களுடைய கரங்களிலே பெர்சியருடைய கரங்களிலே ராஜ்யபாரம் கொடுக்கப்படுகிறது. நல்லா பாருங்க, ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரம் போடும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்றும் சொல்லுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா பாருங்க, அடுத்த வசனம் கூட நான் வாசிக்கிறேன். அதாவது 45 முதலாவது வசனம். அதுல கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும் கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைல் பொருட்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய தெய்வன் சொல்லுகிறார். இந்த அதிகாரங்கள் எல்லாம் அப்புறமா நீங்க வாசித்து புரிந்து கொள்ளுங்க. அன்று ராத்திரியிலே கதவுகள் திறக்கப்பட்டது, வெண்கல கதவுகள் திறக்கப்பட்டது. கோரேசுக்கு முன்பதாக, அதாவது கோரேசு ஆட்சி ஸ்தாபிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய தெய்வம் அன்று ராத்திரியிலே ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த பெல்சாட்சார் குடித்து வெறித்து இருக்கிறான். அந்த படைகள் எல்லாம் குடித்து வெறித்து இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கதவுகள் பூட்டப்படாமல் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே மேதியர்களும் பெர்சியர்களும் வந்து பாபிலோன் தேசத்தை பிடித்தெடுக்கிறார்கள். இதுதான் அங்கே நடந்ததான நிகழ்வு. இதை குறித்து நாம் பின்பதாக விளக்கமாக நாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்படியாக மேதியர்களும் பெர்சியர்களும் ஆட்சியை பிடிக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. வேத வசனமும் மிகவும் தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் என்ன? தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆட்டுக்கடா, அதற்கு 2 கொம்புகள் இருந்தது. அந்த 2 கொம்புகளில் ஒன்று சின்னதாக இருந்தது, ஒன்று பெரிதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேதியாவை குறித்தும் பெர்சியாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு தீர்க்க தரிசனமாக காணப்படுகிறது. இப்போது இன்னொரு வசனத்தை கூட தானியேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க போகிறோம். 4வது வசனம். அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்க கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிக்கிறவன் இல்லை. அது தன் இஷ்டப்படி செய்ய வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கில் இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தில் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு ஆட்டுக்கடா, அந்த ஆட்டுக்கடாவை ஜெயிக்க யாராலும் முடியல. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு எல்லா இடங்களிலும் பாய்ந்து சென்று ராஜ்யங்களை அவர்கள் பிடித்தெடுத்தார்கள். எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மேதியர்களும் பெர்சியர்களும் ஏறக்குறைய 127 தேசத்தை அந்த நாட்களிலே சிறைப்பிடித்து, இல்லைனா அவர்கள் ஆண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அப்போ தேசத்திலே ஒரு பெரிய வல்லரசாக அது காணப்பட்டது. ஏற்கனவே ஒரு வல்லரசாக இருந்த பாபிலோனை பிடித்து பாபிலோன் ராஜ்யத்தை கைவசப்படுத்தி கொண்டு பாபிலோனை மையமாக வைத்து ஏறக்குறைய 127 தேசத்தை அவர்கள் அந்த நாட்களிலே ஆண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் ஒரு வெள்ளாட்டுக்கடா வருகிறது. அது நிலத்தில் கால் பாகாதபடிக்கு மிகவும் வேகமாக வருகிறது. யார் அந்த வெள்ளாட்டுக்கடா என்று சொன்னால், தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிலையுடைய 3வது பாகமான வெண்கலமாய் இருக்கிற கிரேக்க சாம்ராஜ்யம் மகா அலெக்சாண்டர். மகா அலெக்சாண்டர் இந்த மேதியர்களையும்
பெர்சியர்களையும் ஜெயிக்கிறதாக வரலாறு சொல்லுகிறது, வேத வசனமும் சொல்லுகிறது. அதன்படி இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், மேதியர்களையும் பெர்சியர்களையும் இந்த அலெக்சாண்டர் ஜெயிக்கிறதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. வேத வசனத்தின்படியும் வரலாற்று ஆதாரத்தின்படியும் இந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்திலே ஒரு மிகுந்த வல்லமை உள்ள ஒரு ராஜாவாக காணப்பட்டான் என்று சொல்லி நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த ராஜா, அதாவது அந்த வெள்ளை ஆடு மிகவும் வேகமாக வந்தது, நிலத்திலே கால் பாகவே இல்லை. நீங்க நல்லா கவனமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அலெக்சாண்டருடைய ஆட்சி காலம் மிகவும் குறுகின காலமாக இருந்தது. ஆனால் வேகமாக பல நாடுகளை பிடித்தொடுத்தான். நம்முடைய இந்தியாவுடைய சில பகுதிகள் கூட அவன் பிடித்ததாக வரலாறு சொல்லுகிறது. இப்போ இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்கடா, அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற 2 கொம்பு மேதியர்கள், பெர்சியர்கள். வெள்ளாட்டுக்கடா என்று சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வெள்ளாட்டுக்கடா இதுதான் அலெக்சாண்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மகா அலெக்சாண்டர் அந்த 2 கொம்புகள் உடையதான ஆட்டுக்கடாவை மேற்கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தியிலே இதனுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் மிகவும் துல்லியமாக கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் குறித்து நமக்கு சொல்லுகிறது. தயவாக இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வேகமாய் வரப்போகிறார். நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பாவத்தை விட்டு வெளியே வாங்க. பாவம் செய்கிற உணர்வுகளை பிசாசானவன் நமக்கு கொடுக்கும்போது அந்த பாவத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டும். வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்திலே வாழும்போது கர்த்தருடைய வருகையிலே எக்கால சத்தத்தை நாம் கேட்போம். தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஒருவேளை ஆயத்தமா இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் வேகமாய் வரப்போகிறார். God bless you. Praise the Lord. கர்த்தர் அந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தியில இதோடைய அடுத்த பகுதியை நாம் பார்க்கலாம். இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Thank you. மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா?